சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தெற்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டொயோட்டா கார் பதிவு எண் MSM 4866 மயில் நீல நிறம் நேற்று முதல் காணவில்லை. இதை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. இந்தியன் பேங்க் டிரான்ஸ்பர் 1 லட்சம் 10 லட்சம் டிரா பண்ணணும். என்ன பண்றது? வணக்கங்க. மக்கள் அங்கங்க தடிக்க விழுகிறத பார்க்க சகிக்கல. எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த கட்சியில நிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நல்ல யோசனை தான். தலைவர் உள்ள போயிருக்கிறாரு. வந்ததும் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறோம். அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்க. சாரு இடம் மாறி போறான் போல இருக்குது. சாருன்னு நினைச்சுக்கிட்டான். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். எஸ்டர்டே நோ டே ஃப்ரெஷ்டே உங்க பிரதர் பார்த்தேன். இது தேவி தியேட்டர்ல ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தா. அப்படியே ஓகே சார். ஓகே சார். லட்சம் இருக்கு. என்னப்பா இருந்த ₹1,00,000 டிரா பண்ணிட்ட? தொழில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத. இதை டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், காலைல சொல்றேன். சீக்கிரம்
சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள் தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்சா உங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமா வாங்கலான்னு வந்தேன். ₹1,00,000 மொழி எழுதலாம்னு வந்திருக்கேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா. சில்லறையை விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியை விட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரைய. இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. இந்தாங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? விவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு ஆச்சு எல்லாத்துக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கில் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? லட்சத்துக்கு 200 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சுங்க எனக்கு. ப்ளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? தமிழே கேக்குறேன். விளையாடுங்களா? இப்போதானே சார் ₹1,00,000 கொடுத்தேன். இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க, பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில பாருங்க சார், மறந்து இருப்பீங்க. கடையில பணம் இருக்கும், இல்லாம இருக்கும். அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணிக்கு தானே கடை திறப்பீங்க? ஆமா. நான் தான் முத பில். ஆமா, உங்க பில்லு தான் சார் முதல் பில்லு. இல்லையா? அங்க ₹1,00,000 இருக்கா இல்லையா பாருங்க. பணம் இருக்கும், இல்லாம இருக்கும் சார். நான் அதை சொல்லல, நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா? ஆ, கத்தாதீங்க. ஆ, டேஞ்சர். ஆ. போலீஸ் நம்பர் என்ன? காவல் காவல் 100. ஹலோ பொலிட்டிஷியன், நான் வீணா ஜூலின்னு பேசுறேன். இங்க ஒரு பெரிய சீட்டிங் நடந்திருக்கு. இம்மீடியட்டா வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேக் இட் ஸ்னாப்பி. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? ஆமா சார். யாராவது half an hourக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து ₹1,00,000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஓஎஸ் வாங்கிட்டு போனாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100. எல்லாம் 100 சாமே. நம்பர் சார் ஓஎஸ் தரலாமே. 1 மினிட் சார். சொல்லுங்க சார். 27. தேங்க்யூ சார். சார், அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார் இப்ப? எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒண்ணா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார், நீங்க போகலாம். முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்க கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் ₹200 கொடுங்க.
கொடுங்க சார். முருகா, பில். பில். தேங்க்யூ சார். ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் 2 நாள்ல என் கௌரவத்தை நான் இழக்க போறேன். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் தைரியமா கேளுங்க. உங்க கணவர், ஐம் சாரி, எங்க அப்பாவோட மத சம்சாரம் பிள்ளைங்க இவர் ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ மஞ்சள் கடிதத்தை கொடுக்க நிலைமையில இவர் இருக்கார். உங்களுக்காக நான் எதையும் சேர்த்து வைக்கல. அதுதான் என் கவலை. அதை பத்தி நான் கவலைப்படல. உங்க அன்பு ஒண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கௌரவத்தை இழந்துட்டு வாழறதை விட தற்கொலை பண்ணிக்கிறது மேல். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா எங்களை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நீங்க நம்பி இருந்த எல்லாரும் உங்களை ஏமாத்திருக்கலாம். ஆனா உங்களையே நம்பி இருக்கிற நாங்க வித்தியாசமானவங்க. நான் உங்க மகங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லிக்க முடியல. ஆனா என் மனசுக்கு தெரியும். அந்த அடிப்படையில சொல்றேன், உங்க கடன் எல்லாத்தையும் நான் அடைப்பேன். வாழ்க்கையிலே நீங்க மஞ்ச கரதாசி கொடுத்தவருங்கிற கெட்ட பேரை நான் போக்கி காட்டுவேன். உங்க 2 பேருக்கும் மகனா பிறந்த பெருமை எனக்கு இருக்கு. அதனால ஏற்பட்ட கடமையும் இருக்கு. It's a promise. உங்களுடைய பெரிய கடன்கள்ல இதோ ஒண்ணு அடைச்சாச்சு. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். என்ன பாக்குறீங்க? என்னால உனக்கு கெட்ட பேர். கெட்ட பேர்? எனக்கு என்னைக்கு நல்ல பேர் இருந்திருக்கு? பிறந்ததுல இருந்து. நான் பிறந்தப்போ முத்தம் கொடுத்திருப்பீங்க. உங்க இனிஷியல் கொடுக்கலையே. ஐ ஆம் நத்திங். ஜானி இஸ் நோபடி. என்ன கெட்ட பேர் இருந்தாலும் அது என்னோட போயிடும். இன்னாரோட மக இப்படி எல்லாம் செஞ்சான்னு யாரும் பேசுறது கூட இல்லை. நீங்க அம்மா மேல வச்சிருந்த தெய்வீகமான பாசம் இருக்க, அதுக்கு நான் சேர மரியாதை தான். கூடிய சீக்கிரத்துல என்னுடைய கடமைகளை முடிச்சிடுறேன். நான் வரேன். இவன் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான். இவன் ஒரு கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தை விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவன மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட்? சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆளை எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பாவி தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருவியை நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா.
தான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். I see. ஏய், என்னடா பண்ற? ட்ரே ஒழுங்கா போடுற. ஏன்டா இங்க வர்ற? சரைக்கிறதுக்கா? எங்க இருந்து வருது? ஜானி, எப்பப்பா வந்த? என்ன பயந்துட்டியா? இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது கூட இருக்கா பாரு. இருக்கு, அத சொல்றதுக்கு தானே 2 நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? 3 நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பாட்டி எப்படி? ஏழியா பணக்காரனா? 4 தலைமுறையா லட்சாதிபதியா. அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் உருண்ட மாதிரியா. நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு செட் டிக்கெட் வாங்கிடு. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? 2க்கு சேர்த்து. La 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 la. La
ராணி நாளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. வேண்டாம், இந்த பை நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு. இந்த ஆள் கூடவே லாட்ஜுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தையும் எடுக்க ட்ரை பண்ணுவோம். வா. இடியட், ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். படம் என்ன ஒண்ணு வேண்டாம், எனக்கு பாட்டு தான் முக்கியம். இந்த பாட்டாலே நீ போண்டியாக போற. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னேன், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஒரு பைசா கூட எடுக்காது. வந்தது கொள்ளையடிக்க, கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணா மாத்திட்டிய. மீட்டும் எண்ணமே சுவையூட்டும் வண்ணமே மலர்ந்த கோலமே ராகபாவமே அதில் சேர்ந்த தாளமே மனதின் தாபமே பருவ வயதின் கனவிலே பறந்து திரியும் மனங்களே கவி பாடுங்கள் உறவாடுங்கள் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் அந்த சுகம் இந்த சுகம் அந்த மனம் எந்தன் வசம் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம். தேங்க்யூ. சாரி, ஊருக்கு போன ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. போதுமா? சாரி, போயிட்டேன். வணக்கம். தேங்க்யூ.
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? யாருமானே? ராயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா கொடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க எதுக்கு வர்ற? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். சரி ஒரேடியா கெஞ்சிடாத. இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டது ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. ஏன் எப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ஒத்த ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? ஓ, அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்சது நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னாமா வேணுமா ஒன்னும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு யாராவது பார்த்து தப்பு போறேன். பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்காது. நீ ஒண்ணு பண்ணு, நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன், எனக்கு தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கரெக்ட் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன்? எங்க வீட்டுல ஆடுங்க இருக்கு. அப்ப நான் வரேன். ஆரம்பிப்பா. அணைக்க மாட்டீங்களா? அது என்னதுப்பா? என்ன வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே வெட்ட போற? உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பார்க்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்? ஸ்டெப்பா, டோனியா, சம்மரா, ஷாம்புவா, வித்தவுட் ஷாம்புவா? இத்தனை பேர் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அட, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா, கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி கையில இருக்க துட்ட புடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா கொடுக்கறது 2 ரூபா. உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான், அங்க போ. என் பலகை போட்டு உட்கார்ந்துருக்கவங்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினாலும் முடி கீழே தான் விழுகுது, நீ வெட்டினாலும் முடி கீழே தான் விழுகுது. நீயாச்சும் இதை வித்துற, அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரா? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வளர்ந்தா வந்துருவோம்யா, நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்காருங்க. என்ன சார் இது? நான் உங்க தலையா பார்க்கணும், நீங்க என் தலையா பாக்குறீங்க? ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவருக்கு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்களா முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். ஏன்னா சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4-5 ஜானியா போடலாம். ஜானி விளையாடுற, நீ விளையாடுற. சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளிய அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா உன் முறை யாரா சின்ன பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன கிறுக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா இல்ல? விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இதை கழுத்து வரைக்கும் போத்துறேன்.
பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன என்ன ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிங்க யாரும் இல்ல, தனியானதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி எனக்கு கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாப்பா, எடுத்துருப்பா. ஒரு கத்தி தான் இருக்குதா? புதுசா இருக்கு. இதுக்கு முன்னால இவ்வளவு பூ இங்க இருந்தது இல்லையே. ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருமா இவ்வளவு பூ. யாரு? யாருன்னு பேர் தெரியல. இந்த லெட்டர் கொடுத்துட்டு போனாரு. இங்க அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியமா இருக்குல்ல? நீங்களா? அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதி இல்லாம போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு கேட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? ஐ அம் சாரி. பரவாயில்ல. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். ம்ஹும். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதுகில கத்தியால குத்தா கூட எனக்கு வலிக்காது. ஐயோ, அப்படின்னு என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. சேச்சே. ஆமா, நீங்க இங்க எப்படி? நானும் என் தொழிலும் ஏன் கேக்குறீங்க? நான் என் தொழில் சம்பந்தமா எப்பப்போ எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. பாவம், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல. அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துகிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? ஜானி. ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு
என் கன்னத்துல நானே அரைஞ்சுக்குவேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்றீங்க? நமஸ்காரம். ஏமண்டி நீங்களா? నేను తెలియలేదు. யார் நீங்க? ఏమండి నిన్నంటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కానీ ఏమండి மறந்துட்டீங்களா? ஒன்னும் புரியலையே. எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. நேத்தப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. ఎంతసేపు అన్నాலும் పర్వాలేదు, నేను వెయిట్ చేస్తాను బయట. ఖాళీ లేని వెయిలు. అప్పప్పప్పప్పప్ప. வாங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். உங்களுக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேட்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல்ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். No. Just listen.
தேங்க்யூ வெரி மச். வாங்க உட்காருங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆச்சுறேன். உங்க குரலை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே இன்னைக்கு நான் நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. Stop it. அர்ச்சனா, எங்க அம்மாவுக்கும் சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அவங்க அழணும். அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு 2வது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்களுக்கு வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவை மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் பூரா எங்க அம்மா அழுததுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்களா? தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, உன்னை வீட்டுல யார் கிளீன் பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ, அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? நாளைக்கு நீ கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குற.
இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிடும். ஓகே? இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. ஆ, என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க சார். என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே? தேங்க் காட். என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். அச்சனா, உங்க கையால இன்னைக்கு எனக்கு 1 ரூபாய்ச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. எஸ். இது என்கிட்ட முன்னாலேயே சொல்லல. many many happy returns of the day. தேங்க் யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா படுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன். உங்க கையால 1 ரூபாய்ச்சு எனக்கு கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். என்ன? நான் கொடுக்கறது பெருசு இல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? ஷூர்.
சொந்தக்காரன் 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் டி. ஜாக் பாட்டு எக்கடி ఇక్కడ రండి లోపల రండి చూసి రండి. పెద్ద వీడు ఎవడా? రండి రండి ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు తేవయా? மணவாடு நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்க வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి మీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి? தப்புగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. ஆ பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ செய்யற இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. நான்சென்ஸ். ஏதோ பரம்பரை தொழிலை விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இந்த ஹாபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யலைன்னா என்டி ராமராவனுக்கு தோஸ்தா இருப்பாரா? இந்த இடத்த கவனிச்சியா? ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? మీకు நீக்கு మీకు நீக்கு జయమాలిని తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் கழிச்சிட வேண்டியதான். நல்ல ஆளியா நீ. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்ல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు సాப்பிடு. నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டாரு. பெரிய ராசிக்காரர். మిరుగத்துకు నాకు எப்பவும் ராசி ఉంది. கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதேன்னு. அதான் நான் చేసుకుని இருக்கேன். ఉర్రావుల కొట్టి కొట్టి 10 ఎరుమ வாங்கி ఇప్పుడు 1000 ఎరుమ నాకు ఉంది. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க? அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. ఇவ்வளவு యోచన చెప్తారా? ఈ బంగళావే నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறதுல என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. టెన్నిస్ కోట వద్దు 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 వేణ 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 ఎన్టీ రామారావు గారే మన్నిక మాட்டாరు. ఈ బంగళా నాకు కావాలా? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். అడ్వాన్స్ కావాలంటే ఇస్తాను. என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாக்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிகன். ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மீட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டு வரட்டு. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் as 7 lakh rupees. செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார்.
நான் 8 லட்சம் சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது எல்லாமே 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டே 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 சார் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். எல்லா பூ பறிச்சுட்டு போயிருக்கேன். உன்னை யாரும் பூ பறிக்க சொன்னா? நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. 1 2 பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா எண்ணல நான் கண்ணு கலந்து வந்து பறிச்சிட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3 என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமியா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும்தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தர்றேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணிக்கு தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்லா இருக்கு. 50 பைசா. இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல, அப்புறம் தரேன். அம்மா, அவனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். குட் குட். Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு, அதிலோர் உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me.
ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள் நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள் நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் என்றல்ல எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்கங்கள் Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோர் உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது பூமெத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூமெத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூவாதோ வாசங்கள் துள்ளாதோ உள்ளங்கள் வானெங்கும் ஊர்வலம் Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோ உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது Senorita, I love you, my sweetheart, you love me. Pa 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 la 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 la. Hey 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 du 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 du. அண்ணா 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 இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா நம்ம காலம் இப்படியே போயிடாது போலீஸுக்கு நம்ம கைரேகை மாட்டல அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம் மாட்டிருச்சு நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம் அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்ற வேண்டாம் அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது எக்கச்சக்கமா சொத்து இருக்குது பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு நானும் உன் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான்பா எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லை அடம் பிடிக்காத அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துரும் அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தா உன்னை எவனும் திரும்பி பார்க்க மாட்டான் பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா குறை வேண்டாம் சொன்னா கேளுப்பா நான் சொல்றது கேளு என்னப்பா நீ புரியாதா உனக்கு நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன் நோ சொன்ன விட மாட்டேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியும் என் கஸ்டமர் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒண்ணு சார் உங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸுங்க கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லையே இருக்கு சார் ஏன்பா ஒண்ணு இல்ல இந்த சில்லறை கேஸ்ல போலீஸ்ல மாட்டுறவன் எல்லாம் என்கிட்ட வந்து உனக்கு தான் சார் தெரியுமே கொஞ்சம் சிபாரிசு பண்ணுன்னு உயிர் வாங்குறாங்க சார் படா பேஜாரா இருக்கு எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குப்பா என்ன சொல்லுங்க சார் கட் பண்ணி விட்டுடுறேன் ஆமா உனக்கு யாராவது அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா அவங்களும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா அப்படி யாருமே இல்ல ஏன் சார் கேக்குறீங்க அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா இவனேதான் சூடண்டி வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ பட்டுக்கோணி உதவிய சார் சொல்றேன் ரைட் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நல்லா சொல்லுங்க இவன் தானா அது ఏడుగుండల వాడు బాలాజీ మీద ప్రమాణం చేసి చెప్పితాను సందేహమే இல்ல இவனேதான் வெல் நேத்து மத்தியானம் எத்தனை மணிக்கு நீங்க அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சீங்க మధ్యాహ్నం 3:30 மணிக்கு 3:30 గంటలు வாட் 3:30 மணிக்கா நேத்து மத்தியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும் இவன் பெத்த கில்லாடி சார் நேத்து இங்க இருந்தானா
ఒక్కటైతే 10 இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் లేదు சார். இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? என்ன சார் சொல்றாரு இவரு? நேத்து மத்தியானம் 3:30 மணிக்கு நீ தங்கி இருந்த வாடகை வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான். 8 lakhs சார். அவ்வளவு பணம் இருந்தா நான் ஏன் சார் இங்க வந்து கட் பண்றேன் சார்? இந்த ஆளு ஒரே ஒரு தடவை என் கடைக்கு வந்திருக்கா சார், அவ்வளவுதான் சார் தெரியும் சார். நான் ஏன் சார் இந்த உமுக்கெல்லாம் போறேன்? உங்களுக்கு தான் தெரியுமா சார்? சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறு மிஸ்டர் நாயுடு, நீங்க நினைக்கிற ஆள் இவன் இல்ல, யுமேகோ. అప్పుడు నేను అబద్ధం చెబుతానా? நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். అది ఎప్పుడు డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. ఇవన పத்தி మీకు తెలియదు సార్. ఇవన్ పెరియ దొంగనా కొడుకు సార్. వీడు இன்ஸ்பெக்டர் டேக் ஹிம். எஸ் சார். పోయిందా? అయ్యా. డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. என்ன சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு சார் அவன்? எவனோ பணையா மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் என்கிட்ட கச்சா. இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகே? இல்ல சார், நீங்க இருந்தீங்க சரியா போச்சு. நீங்க இல்லன்னு என்ன சார் இருக்கும்? கீப் குவைட். வித்யாசாகர், எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். ஊர்லயே இரு, எங்கேயும் போடாத. என்ன பேசணும்னு சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்? நான் திடீர்னு கேட்டுட்டீங்க. உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல? உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கெட்டு போச்சு? உங்க பாட்டை கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்லை. அச்சரா, நான் யாருங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழகிக்கவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேட்கிறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காதது ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணாங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க, ப்ளீஸ் லிவ் இட். தெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க ஆனா ப்ளீஸ். ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு அர்ச்சனா, சொன்னீங்க நீ பாரு. பேசுறது கொஞ்சம் கூட. உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே ஐடியா குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழ்றீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல.
ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்கிறேனா? ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன்? ஹலோ, ஐம் சாரி. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. போலீஸ் 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 கூப்பிடும் போது இருக்க. ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் உங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான். முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. அது சரி. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார். இது இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை. தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதிகள் எனக்கு மாலை போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே? ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்.
இந்த ஊறுகாயோட அந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? தின்னு பார்த்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு. என்ன பதிலே காணும். இப்ப என்ன ஊருக்கா தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் எல்ஸ்? நத்திங். ஷால் ஐ பில் இட்? ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங். வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், என்ன? அதை சால்வ் பண்ணலாம்னு தான் வந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா, கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், 1க்கு 100 பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன். அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது, அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். சார் எனிதிங் வாண்ட் சார்? உன் தலை வேணும். நீ என் கடைக்கு வா, மொட்டை அடிச்சு தான் அனுப்புவேன். என்ன சார்? என்ன பில் போடாம வஜா பேசிக்கிட்டு? இல்ல சார். மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நேரத்துக்கு மரியாதை கொடுங்கயா. சார். மூஞ்சிக்கு தேட்டர்ல வேலையா? இருக்கிற வேலை விட கவனி. சரி. பேக் பண்ணி அனுப்பு. சரி. ஆமா, பாமா வாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய இனிமையான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்ப மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். எனக்கு ஒண்ணுமே புரியாத நிலைமை. கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டுறதா? நீங்க தான் வழி காட்டணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடிதான். அப்பா, காத்தடிக்குது, போத்திக்கோ. அவன் யாரு? உன் கூட வந்தவன். உன்னை விட உன்னை பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் முறை வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊர் தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்தன் வருவான், நாளைக்கு உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்தன் வருவான். இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த பழைய கிழிசல் பாவாடை பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த பழைய கிழிசல் போட்டுட்டு வரியா? இது என்ன விளையாட்டு?
நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். ப்ளீஸ், எனக்காக. இப்போதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டிக்க ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்னை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்னை விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம். எதுக்கும் நாம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குலமாயிட்டா போவாங்க? வளரும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல. இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட ஒன்று பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை, நல்ல வெயில். இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி. ராத்திரிக்கும் முடிவை சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. Thank you.